பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருப்போரூரில் நடந்தது என்ன என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல் இந்த தமிழ் இனத்திற்கு எந்த இடத்துலலாம் ஓர்மை நடக்கிறதோ அல்லது அந்த ஒரு நிகழ்வின் மூலம் தமிழினத்தின் ஓர்மை வெளிப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் இந்த ஓர்மையை மடைமாற்றிகள் யார் யார் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல் வெகு சமீபத்தில் நடந்து முடிந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தமிழ் மக்களினுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக அண்ணன் சீமான் அவர்கள் மாறியிருப்பது குறித்தும் இந்த காணொலி பதிவில் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக முதல்ல பேரணியை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சி கடந்த 16ஆம் தேதி பஞ்சமர் நில மீட்பு மற்றும் குடிவாரி கணக்கெடுப்பை கோருகின்ற 2 முக்கியமான கோரிக்கைகளை வைத்து மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சது. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பேரணியுடைய வீழ்ச்சி எவ்வளவு, அந்த எவ்வளவு தூரத்தில் வந்தது, அது எத்தனை நபர்கள் கலந்துக்கிட்டாங்க, இது எல்லாமே நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அந்த பேரணியினுடைய கழுகு பார்வை காணொலி பதிவுகளில் இருந்து நீங்களே புரிஞ்சுக்கலாம். சற்றேறக்குறைய ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் அந்த பேரணியானது இடையறாது நகர்ந்து வந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. அதன் பிறகு அது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மாலை போட்டுட்டு அதற்கு எதிர்த்தாப்பிலே இருக்கின்ற பொதுக்கூட்ட மேடையை அடைஞ்சது. பொதுக்கூட்ட மேடையை பொறுத்தவரையிலையும் அந்த சாலையில், அதாவது 3 சாலைகள் சந்திக்கின்ற, அது முச்சந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, முச்சந்திப்பு அந்த நடக்கின்ற அந்த இடத்துல தான் நமக்கான அனுமதி கொடுத்திருந்தாங்க. அதனால அந்த கூட்டமானது மிக பெரிய அளவில் நின்று இந்த பொதுக்கூட்டத்தை அவங்களால கேட்க முடிஞ்சது. குறிப்பாக நம்ம ஏற்பாட்டாளர்கள் போட்டிருந்த இருக்கைகள்லாம் நிரம்பி அவங்களால மீதி இடத்திற்கு இருக்கைகள் கொடுக்க முடியாத சூழல்ல தரையிலேயே உட்கார்ந்து கூட்டத்தை கவனித்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிந்தது. கூடுதலாக இந்த கோரிக்கை, அதாவது நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்துகின்ற 13 லட்சம் அளவிலான பஞ்சமர் நில மீட்பு மற்றும் குடிவாரி கணக்கெடுப்பை எடுத்து இடஒதுக்கீடை, அதாவது மாநில அரசு கொடுக்கின்ற இடஒதுக்கீடை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை, இந்த 2 கோரிக்கையும் தன்னளவில் ஏற்றுக்கொண்ட பல்வேறு அமைப்புகள், பல்வேறு இயக்கங்கள், தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு இணைந்து நடைபோடுகின்ற பல்வேறு கோரிக்கைகள் கொண்ட அமைப்புகள் இந்த பொதுக்கூட்ட தன்னுடைய கருத்தை வலியுறுத்தினர். குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட குடிகளுக்கான பிரச்சனை, தாழ்த்தப்பட்ட குடிகளுக்கான பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய படிநிலையில, சாதிய படிநிலையில உயரத்தில் இருக்கிற அந்த அவங்க கோரிக்கை வைக்க மாட்டாங்க. அதே போல உயர் வகுப்புல இருக்கின்ற அவர்களினுடைய கோரிக்கைக்கு இவர்கள் கவனம் செலுத்த மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு அரசியல் நகர்வு தான் இந்த தமிழக அரசியல்ல இதுவரையிலும் இருந்துட்டு வந்தது. ஆனா இந்த அரசியல் நகர்வானது திருப்போரூரில் அடித்து சுக்குநூறாக்கப்பட்டது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பஞ்சமர் நில மீட்பு அப்படிங்கிற கோரிக்கை ஒரு சாதிக்குரியது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு உரியது என்கின்ற நிலையை மாற்றி அந்த கோரிக்கையை உயர் சாதி அமைப்புகள், உயர் சாதியை வைத்திருக்கின்ற இவர்கள் படிநிலையில் உயர் சாதி என்று சொல்லக்கூடிய அவர்கள், இன்னும் தமிழ் தேசிய சித்தாந்தம் பேசுகின்ற பல்வேறு அமைப்புகள் ஒரே மேடையில் எங்களுக்கு 13 லட்சம் ஏக்கர் அளவிலான இந்த பஞ்சமர் நிலத்தை மீட்டு அவரவருக்கு ஒப்படைங்க. இன்னும் சொல்ல போனா அறிவாலயம் அமைந்திருக்கின்றதே பஞ்சமரனுடைய நிலத்தில் தான் அமைஞ்சிருக்கு, இதை நீங்க மீட்டுக்கு ஒப்படைங்க அப்படிங்கிற கோரிக்கையை அந்த மேடையில் வைத்தது. தமிழக அரசியலில் இது எப்பொழுதும் நடந்திராத ஒரு நிகழ்வு என்று பார்க்கப்படுகிறது, பலரால் பேசப்படுகிறது. இன்னொன்று இந்த நில மீட்பு குறித்தும் குடிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் நாம் தமிழர் கட்சி நடத்தும் பொழுது ஒரு 3 முக்கியமான கேள்விகள் எதிர்த்தரப்புல இருந்து, இன்னும் சொல்ல போனால் திராவிட கூடாரத்திலிருந்து, இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு என்னது இது 200 ரூபாய் உடன்பிறப்புகள்கிட்ட இருந்து வருது. ஒன்று என்னன்னா, குடிவாரி கணக்கெடுப்பை எடுக்கின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு துணியை பார்க்கப்படுகிறது. அப்படி இவங்க சொல்லும் பொழுது, இல்லைங்க ஒரிசாவில் நவீன் பட்நாயக் நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடை அறிவிச்சாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அவரால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான பதிலை சொல்றாங்க. ஆனால் பொதுவான பதில் அது உண்மையான பதில் அல்ல. அங்க ஒரிசாவில் நடந்தது என்னன்னா, மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட பிறகு குடிவாரி கணக்கெடுப்பின் படி இவங்க விகிதாச்சாரத்தை அமுல்படுத்தல, தன்னுடைய சொந்த சாதிக்கு அதிக மாதிரியான விகிதாச்சாரத்தை கொடுத்துட்டாருன்னு ஒரு வழக்குல தான் இந்த கணக்கெடுப்பு பிரச்சனையானது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கே ஒழிய இது மாநில அரசினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது அல்ல என்கின்ற கருத்தின் அடிப்படையில் ஒடிசாவினுடைய அந்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்தில் இல்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான பதில். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசு இந்த கணக்கெடுப்பை எடுக்காததுக்கு மிக
முக்கிய காரணம் என்னன்னா, இங்கு காலம் காலமாக அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகப்படியான இடஒதுக்கீடை அனுபவித்து வருகின்றவர்கள் கேள்விக்குறியாக்கப்படுவார்கள், கேள்விக்குறிக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்ற அதன் அடிப்படையில் தான் இவர்கள் குடிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, சாதியை வலுப்படுத்தணும்னு நினைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையும் குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி வைக்கின்ற கோரிக்கையும் ஒரே டோன் மாதிரி இருக்கே அப்படின்னு சில கேள்விகள் அதெல்லாம் வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. உண்மையிலேயே இது போன்ற ஒரு பெரிய கேவலமான அணுகுமுறையை நம்மளால பார்க்க முடியாது. ஏன் என்றால், அப்படின்னா இவங்க அதுதான் சரி அப்படின்னு சொன்னா இங்க சாதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சாதி சான்றிதழின் அடிப்படையில் அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இது எல்லாம் எதனால சாதியை பார்க்காம நம்ம வழங்குறோமா? அதே போல இங்க தமிழ்நாட்டு அரசினுள்ள இருக்கின்ற அரசு பணிக்கான இடஒதுக்கீடு முறையை எதை வைத்து அமுல்படுத்துவது? 1891 வந்த அது குறித்து அமுல்படுத்துவதா, அல்லது எது கணக்கு 2011 பாரதிய ஜனதா கட்சி எடுத்துவிட்டு, அதாவது கணக்கு எடுத்துட்டு அறிவிக்காம இருக்குது, அதை வச்சு நீங்க சொல்லுவதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பதில் இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த பொதுக்கூட்ட மேடையில் ஏறி பேசிய தலைவர்கள் வைத்த எந்த கேள்விகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்பில் இருந்தோ, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளாக இருக்கின்றவர்களினுடைய தரப்பில் இருந்தோ, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கின்றவர்களினுடைய தரப்பில் இருந்தோ எந்த பதிலும் இல்லை, எந்த பதிலும் சொல்ல முடியல. இன்னும் சொல்ல போனா இந்த பேரணி பொதுக்கூட்டத்தை ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று சொல்லக்கூடிய எந்த காட்சி ஊடகங்களும் அது பொறுத்து பெட்டி செய்தியாக கூட போடலை, எந்த ஒளிபரப்பும் நடத்தலை. அது ஒன்று. இன்னொன்று சொல்ல போனால் இந்த அச்சு ஊடகங்கள், அதாவது அசின் வீட்டில் பூனைக்குட்டி குட்டி போட்டிருக்கிறா அந்த செய்தியெல்லாம் போடுற இந்த காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் இந்த பஞ்சமர் நிலமீட்பு கோரிக்கைக்கான பேரணி குறித்து, பொதுக்கூட்டம் குறித்து, சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து, அந்த கோரிக்கை குறித்து, பொதுக்கூட்டம் குறித்து எந்த முக்கிய காட்சி ஊடகங்கள்லையே வெளிவராமல் பார்த்துக்கிட்டுச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இதை விட கூடுதலாக இன்னொரு வேலையை செஞ்சிச்சு. என்ன வேலை செஞ்சிச்சுன்னா, தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கின்ற கட்சிகளினுடைய தலைவர்கள்கிட்ட சொல்லி அதே நாளில் அதே தேதியில் இந்த பஞ்சமர் நிலமீட்பு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை மக்களினுடைய சிந்தனைக்கு சென்று விடாமல் இருப்பதற்கு நீ ஒரு பக்கெட்டு கூட்டம் போடு, நீ ஒரு பக்கெட்டு கூட்டம் போடு அப்படின்னு இவங்களை, அதாவது இந்த ஏவல் ஆலைகளை, ஏவல் உடன் கட்சி, அதாவது என்ன சொல்றது, ஏவல் கூட்டணி கட்சி தலைவர்களை ஏவி விட்டுருச்சு. அதுல என்ன நடந்துச்சுன்னா, விழுப்புரத்தில் கட்சியின், அதாவது விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு திருமாவளவன் அவர்கள் ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாரு. அந்த கூட்டத்தினுடைய கருத்தமைவு என்னன்னா, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்வு பெற்று இதன் அடிப்படையில் அதை கொண்டாடுகின்ற பெருநிகழ்வு விழுப்புரத்தில் அந்த கூட்டம். நான் சொல்றேன், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க, உங்க வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் வந்துச்சா, அல்லது கூட்டணி கட்சியினுடைய தயவோடு நீங்கள் பெற்ற எம்எல்ஏ மற்றும் எம்பி சீட்டின் அடிப்படையில் வந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ கூட்டணி கட்சிகளோடு தேர்தலை சந்தித்து தான் பெற்ற எம்பி சீட்டு மற்றும் எம்எல்ஏ அந்த இருக்கைகளின் அடிப்படையில் தான் இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற நிலைக்கு உயர்ந்துச்சு என்றால், இது தனித்த பெரும்பான்மையான கட்சி, இது தனித்த வாக்கு வங்கி சதவீதம் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லுவதற்கு எந்த காரண காரியமும் இல்லை. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற ஒரு நிலைமை என்ன நிலைமைன்னா, ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதிலை எழுதி அவன் ஒரு 75% மார்க்கப்படுறான், 75% மார்க்கப்படுறான். ஒருத்தன் அந்த பக்கத்து டீச்சர் வீட்டு பிள்ளையா இருந்துக்கிட்டு டீச்சர் கொஸ்டின் எடுக்கிறவங்க கிட்ட கொஸ்டினை கேட்டு எழுதி அல்லது கொஸ்டினை பார்த்து எழுதி ஒரு 75% எடுக்கிறான். அப்போது தனியாக எந்தவித ஆதரவும் விட்டு தனியாக நின்று படித்து கருத்துக்களை சொல்லி அந்த கேள்விகளுக்கு பதிலை எழுதி 75% எடுத்துறவன் கொண்டாடப்பட வேண்டியவனா, அல்லது இந்த பக்கத்திலே நின்று வாத்தியார் விட்டு பிள்ளையா நின்று அவர்கள் கூட்டணியில் நின்று அவர்களுடைய வாக்குகளையும் தனக்கு வாங்கி இதன் மூலமாக ஒரு தேர்தல் வெற்றியை பெற்று தேர்தல் வெற்றியில் பெற்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படி மாறுவது வெற்றியா? இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அதாவது உயரத்தை அடைந்து வெகு நாட்கள் ஆயிடுச்சு.
பல மாதங்கள் ஆயிடுச்சு, பல மாதங்களுக்கு தாண்டி ஆயிடுச்சு. அது எப்படி நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கின்ற பஞ்சமர் நிலமீட்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்துகின்ற அந்த நாளில் நீங்கள் வந்து வெற்றி விழாவை கொண்டாடுறீங்க? என்ன வெற்றியை அடைஞ்சிட்டீங்க? கூட்டணி கட்சி வாக்குகளை பெற்று தானே நீங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு போறீங்க. இப்போ கூட்டணி கட்சி இல்லாட்டினா என்ன செய்வீங்க? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நமக்கு வருவது இயற்கை. ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கவலை இல்லை. அந்த நேரத்தில் திருப்போரூரில் நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற அந்த கூட்டத்தை மற்றவங்க யாரும் கவனிக்கிறாங்களோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. அந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் உள்ள அவங்க வந்து கவனிச்சிருக்க கூடாது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கின்ற நியூட்ரலான ஆள்கள், பொதுத்தன்மையோட உள்ள ஆள்கள் வந்து இதை கவனிச்சிடக்கூடாது. இவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த பயத்தில் தான் அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கூட்டத்தை போட்டு, இப்போ ஒரு கட்சி தலைமை ஒரு கூட்டத்தை போட்டுருச்சுன்னா அந்த கட்சி தலைமையை கவனிச்சுட்டு அந்த கூட்டத்தை கவனிக்கிறதுக்கு கவனம் இருக்குமே தவிர, பக்கத்து கட்சி வந்து உண்மையான கோரிக்கையை, குறிப்பாக நம்மளுடைய கோரிக்கையை வச்சு முன்னெடுத்து போராடுது அப்படிங்கிற ஒரு கவனம் போகாமல் பார்த்துக்கிட்டது தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விழுப்புரத்தில் நடத்திய அந்த என்ன சொல்றது, அங்கீகரிக்கப்பட்ட நிலை என்ற உயரத்தை அடைந்ததற்கான வெற்றி விழா கூட்டமாக நான் பார்க்கிறேன். அந்த இடத்துல அந்த பல்வேறு அமைப்புகள், பல்வேறு சமுதாய அமைப்புகள் ஏற்படுத்திய இந்த தமிழ் தேசிய ஓர்மையை சிதைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட கூட்டமாக தான் அந்த கூட்டத்தை பார்க்கிறேன். இன்னொருத்தர் இங்கிட்டு இருக்கு இல்லையா, நீ ரைட்டுக்கா போ, நீ லெப்டுக்காவா அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டு திரு பன்ருட்டி எம்எல்ஏ அவர்கள் வேல்முருகன் ஒரு நடத்துகிற ஒரு கூட்டம். அது கூட்டம் என்ன, காலையில் வந்து 1000 பேர் கொண்ட என்ன மாற்று கட்சியிலிருந்து விலகினவங்களா விலக்கி வைக்கப்பட்டவங்களா, இதில் ஒரு கரெக்ஷன் இருக்கு இல்லையா. மாற்று கட்சியிலிருந்து விலகியவர்களா விலக்கி வைக்கப்பட்டவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் அது அப்படி இப்படின்னு எல்லாம் பேசியது. அதன் பிறகு இங்கேருந்து பயணம் போய் இன்னொரு இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம், அதில் அப்படின்னு பேசுறது. இது எல்லாமே என்னன்னா, அதாவது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் வந்து இந்த பேரணியை, இந்த பேரணியினுடைய கருப்பொருளை, இந்த பொதுக்கூட்டத்தை கவனிச்சு விடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கு. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா அதே போல மேம்பட்ட இடத்துல இருக்கின்ற சமுதாய படைநிலையில் ஒரு அடுத்த நிலையில் இருக்கின்ற மற்ற ஆட்களும் வந்து இதை கவனிச்சிடக்கூடாது. இந்த 2 பேரும் கவனிக்காமல் இருந்தா அதிமுக காரன் கவனிக்க போறதில்லை, டிவிகே காரன் இந்த கோரிக்கை பற்றி என்னன்னே தெரியாது, டிஎம்கே காரனுக்கு இது தெரிஞ்சாலும் இதை பேச மாட்டான். அப்போ இந்த கோரிக்கை பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் உள்ள எந்த கருத்துக்களையும் மற்றவர்கள் அந்த தினத்தில் அன்றைய இன்னைக்கு வந்து உள்வாங்கக்கூடாது என்பதன் அடிப்படையில் தான் அந்த தமிழ் தேசிய ஓர்மையை மடைமாற்றி வேலையை செய்தவர்கள், இந்த கூட்டணி கட்சியினுடைய ஏவல் தலைவர்கள் இந்த வேலையை செய்தாங்க அப்படின்னு உறுதியாக நம்மளால் பார்க்க முடிகிறது. 3வது, இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அது நடந்து முடிந்த நிகழ்வு, இந்த நிகழ்வின் மூலம் தமிழகத்தினுடைய அரசியலையும் சரி, தமிழகத்தினுடைய அந்த பொது தளத்திலும் சரி, அரசியல் செய்பவர்களுக்கு ஒரு புதிய நெருக்கடி வந்திருக்கு. என்ன நெருக்கடினா, இப்போ பஞ்சமர் நில மீட்பு நீ கோரிக்கை வைக்க மாட்டியா? என்ன காரணம்? இங்கே சீமான் வைக்கிறாரு. சீமானுக்கும் இந்த கோரிக்கைக்கும் அல்லது அவருடைய கட்சிக்கும் தொடர்பே இல்லைன்னு நீயே சொல்லிட்டு வர்ற. இது எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய சமுதாயத்தின் பிரச்சனை அப்படின்னு நீ சொல்லிட்டு வர்ற. இல்லை, நீ இந்த கோரிக்கையை வைக்க மாட்டியா? வைக்காட்டினா என்ன காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து யாராச்சும் கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் திருமாவளவன் அவர்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பக்கத்து சமூக நீதி அரசு, சமூக நீதியை நாங்கள் தான் காப்பாற்றுறோம், நாங்கள் தான் கடைபிடிக்கிறோம், இப்படியான செய்திகளை வைத்து கொண்டு வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலை அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு சூடு சொரணை உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் காரணம் அல்லது அந்த கூட்டணியில் இருக்கின்ற எவனோ ஒருத்தன் கேட்டுருவானோ அப்படிங்கிற பயத்தில் திமுக இருக்கு. இந்த இரண்டு பேர் மட்டும் இல்லை, இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த அரசியல் தளத்தில் பல காலமாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற பல்வேறு நபர்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க. இது குறித்து நம்ம கருத்து என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிற நெருக்கடியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லா தலைவர்களும் மிக ஒருமித்த குரலில் வைத்த கோரிக்கை பஞ்சமர் நில மீட்பு, குடிவாரி கணக்கெடுப்பு, உடனே
சாத்தியப்படுத்தி இதில் உனக்கு என்ன சிக்கல், இப்படி அமைதியாக இருந்தீங்கன்னா அதுதான் காரணமோ, அதுதான் காரணமாக இருக்குமோ என்று பல்வேறு கேள்விகளை அடுக்கி சென்றிருக்கிறார்கள். இதுதான் திருப்போரூரில் நடந்த அந்த பேரணி பொதுக்கூட்டத்தினுடைய அதிர்வலைகள். இந்த அதிர்வலைகளின் அடிப்படையில் அரசியல் இங்கு பேசப்பட வேண்டிய பேசுபொருளாக மாற்றப்பட வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.